அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்தபடியாக நம்முடைய இதிலே பயின்று பானுப்பிரியா, ஏஎஸ் பானுப்பிரியா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்டாக பதவி எடுத்திருக்காங்க. பானுப்பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு கமால் பாஷா ஐயா அவர்கள் கௌரவித்து பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பானுப்பிரியா. பலத்த கரகோஷம் எழுப்பி பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என்னோடய அரசு வேலைக்கான பயணம் பார்த்திங்கன்னா 2016. அதோடு என்னோட மேரேஜ் ஆன புதுசுலேயே நான் படிக்க வந்துட்டேன். அதாவது நான் நினச்சிருந்தா எவ்வளோ ப்ரைவேட் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் என்னோடய மாமியார் வீட்டு சைடு நீ உன்னால் என்ன முடியுமோ நீ படி அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க. பெத்தனே தவிர ஆனால் நான் வளர்க்கலை, என்னோடய மாமனாரும் மாமியாரும் தான் வளர்க்குறாங்க. அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எப்போவுமே கால்ஃபர் வரதுக்கு முன்னாடிலேருந்தே நான் படிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அந்த கால்ஃபர் அந்த 100 days மட்டும் எங்கள் மாமிக்கிட்டே ஃபுல்லாக விட்டுருவேன். அடுப்பு சைடே நான் போகவே மாட்டேன். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களே. நீ பண்ணு, உன்னால் முடியும், பண்ணு உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணு, நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி குரூப் 2 ப்ரிலிமினரி நான் பாஸ் பண்ணேன். நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே சேர்ந்தேன். என்னால் இந்த 100 நாளில் படிக்க முடியாது நான் வீட்டில் உட்காந்து அழுதேன். அந்த ரிசல்ட் வந்த அன்றைக்கி நான் அழுதேன். ஆனால் என்னோடய மாமி என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேம்மா, எல்லாமே உன்னால் முடிஞ்சதை பண்ணு, வரட்டும். அதேமாரி தான் என்னோடய வீட்டுக்காரரும் சொன்னார். அவரும் ஃபாரன்சிக் ஆஃபீஸில் கவர்மெண்ட் வேலை தான், ஸ்வீப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. 8th டிஸ்கண்டினியூ தான் அவங்க. நான் ரிலேஷனில் தான் மேரேஜ் பண்ணிட்டேன். அவரு கூட சொன்னார், உன்னால் முடிஞ்சதை பண்ணி, நான் தான் படிக்கல, நீ படி அப்படின்னு ரொம்ப படிக்க வச்சாங்க. அவர் கூட இப்போ அவரோட ஆஃபீஸில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்களாம், பரவாயில்லையே சண்முகம், எப்படியோ நீ ஸ்வீப்பராக பரவாயில்ல, உன்னோட ஒய்ஃபை நீ அதிகாரியாக ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு என்கிட்ட வீட்டில் சொல்வார். அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்னால் முடியாது. இப்போ நான் ஜெயிக்கலை, என்னோடய ஃபேமிலி தான் ஜெயிச்சிச்சு. என்னோடய அப்பா அம்மா கூட கூலி வேலை செய்கிறவங்க தான். அவங்களும் அவங்களால முடிச்சதை என்னை படிக்க வச்சாங்க. 12th முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் எனக்கு ரொம்ப கேப். கம்பெனியில் போய் தான் ஒர்க் பண்ணேன் 4 வருஷம். அதுக்கப்புறம் தான் நானே போயிட்டு டிடிஎட் சேர்ந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். டெட்டுக்காக ஃபஸ்ட்டு நான் 80sல டெட்டுக்காக தான் சேர்ந்தேன். டெட்டுலேயும் கிளியர் பண்ணேன். 2 டெட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் வரப்போகுது, எழுதுவேன். ஆனால் குரூப் 2 என்னோட ஃபஸ்ட்டு முயற்சி. ஆனால் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. அதேமாரி இன்ஸ்டியூட்டில் எல்லா டெஸ்ட்லேயுமே நான் அட்டன் பண்ணுவேன். பேப்பர் கம்ப்ளீஷன் ஐயா சொல்லுவாங்க எப்போவுமே. அதேமாதிரி சண்டே அவரோட ஸ்பீச்சுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அது ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அந்த வேகத்துலேயே நம்ம போய் படிக்கணும்னு தோணும். ஒரு 2 நாள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ இல்லை நம்மளுக்கு டவுன் ஆகும்போது வேறு ஏதாச்சும் வீடியோஸோ. ஆனால் நான் அந்த 100 days நான் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்காக எல்லா வேலையும் எங்கள் மாமி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே நான் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் படித்தேன். அவங்களையும் நான் ஜெயிக்க வச்சுட்டேன். நான் ஜெயிச்சேன்னு நான் சொல்லவே மாட்டேன், அவங்க தான் ஜெயித்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியான நாள் இருக்குது. கால்ஃபர் டைமுன்றது பீக் ஹவர்ஸ் மாதிரி. நம்மளுக்கு இது இல்லைன்னா வேறு இல்லைன்ற மாதிரி பண்ணுங்கள். அதுமாதிரி குரூப் 4 நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதில் கிடச்சிடும்ன்றக்காக இதில் டவுன் ஆகாதீங்க. அதை விட இதில் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அது போனாலும் இது இருக்குது அப்படின்ற ஒரு இதுவோடு நீங்கள் படிக்கணும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. அடுத்ததாக இறுதியாக நம்முடைய மாணவர் தனுஷ் சப் இன்ஸ்பெக்டர் பதவி அடைச்சிருந்தாலும் எஸ்ஐக்கெலாம் போக மாட்டேன், நான் குரூப் 2 தான் போவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த பதவிக்காக காத்திருந்தார். தனுஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நீதிபதி ஐயா அவர்கள் அவருக்கு கௌரவித்து ஆடை அணிவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்ற விழாவினை இறுதி காலகட்டம் இது. அதனால் பலத்த கரகோஷம் எழுப்பி சகோதர சகோதரிகளே வணக்கம். நான் ஒரு கலர் நிலம், இதை ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா இது ஐயா அப்பப்போ உங்ககிட்ட யூஸ் பண்ணுவார். 2020 காலேஜ் படித்தேன். 15 அரியர் கோவிட் பேட்சில் தான் பாஸ் ஆனேன். ஏன்னா நிறைய பேர் முடியுமான்னு யோசிச்சுன்னு இருப்பீங்க. 15 அரியர் வச்சு கோவிடில் பார்த்து எழுதி பாஸ் ஆனேன். 2021 இங்கே ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். நான் சூஸ் பண்ண இன்ஸ்டியூட் ஃபஸ்ட்டு இது இல்லை, வேறு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். பட் இங்கே ஜாயின் பண்ணிட்டு பிறகு தான் தெரிஞ்சது கரெக்டானதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 2022 நோட்டிஃபிகேஷன் வருது குரூப் 2. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸாம். 3 மாதம் தான் இருக்குது.
தமிழும் படிக்கணும், ஜிகேவும் படிக்கணும். உங்களுக்கும் தெரியும் தமிழ் எவ்வளோ துண்டுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நான் ஸ்கூல் புக் படித்ததில்லை இன்ன வரைக்கும். ஸ்கூல் புக் தான் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் புக் நான் இன்ன வரைக்கும் படித்ததில்லை. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான், நம்ம வந்துட்டோம், அவங்க கூட்டுமை விடுவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஐயா ஆன்லைன் கிளாஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கப்புறம் கூட எடுக்கலாம். அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கினே போவோம். 10 மணி வரைக்கும் நைட் எடுப்பார், திருப்பி வந்து 4 மணிக்கு எடுப்பார். எரிச்சலாகும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து அது யார் எரிச்சலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களால வேலை வாங்க முடியாது, கஷ்டம். அது வந்து நம்மளுக்கான வாய்ப்பு. ஏன்னா வந்து அந்த 4 மணி கிளாஸ் யாரும் கவனிக்கலல்ல. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அது நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிற மாதிரி. அப்படி நினச்சி தான் 4 மணிக்கு எழுந்து கிளாஸை கவனிச்சது. அவர் கரெக்டாக 2022 கிளாஸ் புக்கெலாம் படிக்கல. அவர் காலைல ஹெட்செட் போட்டு காதில் வச்சோமா, அவர் என்ன சொன்னாரோ அது இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது நான் தமிழும் படித்ததில்லை. அந்த 3 மாதம் கழித்து குரூப் 2 எய்ம்னு வந்தேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் நம்பிக்கையாக இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா வந்து இருக்கிற டைமில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக் கண்டிப்பாக படித்து முடிக்க முடியாது. இருக்கிற டைம் பண்ணவே முடியாது. அவங்க என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் அவங்க எக்ஸ்பர்ட். எல்லாமே வந்து இத்தனை வருஷம் எத்தனை எக்ஸாம் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஜிகேல பொறுத்த வரைக்கும் காமராஜர் சார், ஐஎன்எம் சார், அப்புறம் வந்து மேக்ஸ் சார், இந்த 3 பேர் வந்து மொத்தமாக முடிச்சு கொடுத்தாங்க. எந்த அளவுக்குனா இவங்க 3 பேரோட இதுவை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு பிறகு அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் படித்தேன். அதை படிச்சுட்டு பிறகு நான் எல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். எஸ்ஏ எழுதியிருக்கேன், எம்டிஎஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் யூபிஎஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலும் காமராஜ் சார் நோட்ஸ் வந்து லக்ஷ்மிகாந்த் நோட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் படிக்கணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற 76 நாள் தான் இருக்குது. இந்த 76 நாளில் அவங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரே ஒரு பேஜ் கொடுத்து இதை மட்டும் படிங்கன்னு சொன்னாலும் தைரியமாக படிச்சுட்டு போங்க. ஒன்று அந்த யூனிட்லேருந்து கொஷின் வராது. அப்படி வந்துச்சுன்னா அவங்க கொடுத்ததுலேருந்து மட்டும்தான் வரும். வேறு எதையுமே படிக்காதீங்க. நம்பிக்கையாக படிங்க. கஷ்டம் வரதான் செய்யும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். புண்படாமல் புகழடைஞ்சவங்க யாருமே இல்லை. ரொம்ப பிடிச்ச தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மனோன்மணிய படம். அது வந்து சோர்ந்து போயிருப்போம். இப்போ நம்மளும் வந்து இப்போ எத்தனோ பேர் வந்து குரூப் 4 விட்டுருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. குரூப் 4 போனால் 5 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷனில் தான் குரூப் 2 வர முடியும். அதனால் குரூப் 2 வரணும்னா இப்போ உங்களுக்கு வாய்ப்பு நல்லாவே கிடச்சிருக்கு. தைரியமாக இறங்குங்க. 76 நாள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் இழுத்த இழுப்புக்கு போங்க. வேறு எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட மெட்டீரியல் அதிகமாகி போச்சுன்னா அது வந்து நீங்கள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா வந்து நம்மளால் படிக்கவும் முடியாது. மைண்டு வந்து தாட் போய்கினே இருக்கும். ஒரே ஒரு பேஜ்னா கூட தைரியமாக அதை மட்டும் படிங்க. அதுதான் உங்களை வந்து வெற்றி கொண்டு போகும். முழுசாக நம்புங்க. ஏன்னா வந்து நான் இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண பிசியும் கிளியர், எஸ்ஐ ஃபுல்லாக கிளியர், இப்போ குரூப் 2வும் கிளியர். ஒரே ஒரு பேட்சாக ஜாயின் பண்ணேன். முழுசாக அவங்கள நம்பணும். நீங்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு எதனா இன்ஸ்டியூட்டோ இல்லை எதனா ஒன்று போயின்னு இருந்தீங்கன்னா உங்கள் அறிவு வந்து வளராது. நம்ம கற்றுப்போம், பட் எக்ஸாமுக்கு அது தேவையில்லை. நம்ம வேலை வாங்க தான் வந்திருக்கோம். அதை மட்டும் பாருங்கள். முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க 30% ரிசர்வேஷன் இருக்குது, ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ மாற்றியாச்சு. ரிசர்வேஷன் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே எஃபெக்ட் பண்ணணும். தைரியமாக பண்ணுங்கள். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு சொல்லிட்டு மனோன்மணியத்தில் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஜெயிக்கலாம், யார் ஜெயிக்க போகிறாங்க? தைரியமாக ஜெயிங்க, தைரியமாக படிங்க. சரிங்களா?